நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை கஷ்டம் வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அனைத்துமே அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டேதான் இருக்கும். புன்னகையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை, வென்றுதான் காட்டியிருக்கிறார்கள். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்று கிடையவே கிடையாது. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றே காட்டிவிடலாம். என் கையில் இருந்த பிரணவ மந்திரத்தை தொட்டுவிட்டு இப்பொழுது நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறாயா அல்லது என்னுடைய பாதத்தில் சரணடைந்திருக்கிறாயா? என்னுடைய பாதத்தில் உன்னுடைய பாரத்தை எல்லாம் கொட்டி விடுகிறாய்தானே? எதை செய்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கு எதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம்.
ஓம் சாயிராம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீ அதை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயன்று கொண்டுதான் இருக்கிறேன். உன்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவற்றையெல்லாம் தவற விட்டுவிட்டு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்குவதற்கு வழியை கேட்கிறாய். இதுவெல்லாம் கனவாகியே போய்விடுமோ என்று நீ ஏங்கிய விஷயத்தை உன் கையில் நான் கொடுக்கப் போகிறேன். உன் கையில் ஆனந்தமாகவே நான் தரப்போகிறேன். என்னிடம் வா குழந்தையே, சந்தோஷமாக பெற்றுக்கொள், சந்தோஷமாக இரு. இனிதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நன்மை உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகிறது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை எட்டப் போகிறாய். முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் கவலைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட உன்னால் உணர முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். உன்னை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என் குழந்தையே. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த சூழ்நிலையை அனுபவித்துதானாக வேண்டும், கடந்துதான் செல்ல வேண்டும். அதற்கான மன தைரியத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து உன்னை குறைப்பதற்கு என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டுமோ அதற்கான மன தைரியத்தையும் மன உத்வேகத்தையும் நான் உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது வாழ்க்கையின் சிறு பகுதிதான். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டதால் வாழ்க்கையை முழுவதுமாக தோல்வியை அடைந்து விட்டேன் என்று நீயாக தவறாக முடிவு எடுத்து விடாதே. எதுவுமே இங்கு நிலையானது அல்ல. நீ இருக்கும் வரை, வாழும் வரை இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் மிக தொலைவில் இல்லை, மிக அருகில்தான் இருக்கிறது என்பதை முதலில் தெல்ல தெளிவாக புரிந்து கொள். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆவப்போவதே இல்லை. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றுவதற்காகத்தான் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு நான் உச்சரித்து கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. புரிந்து கொள்ளவும் நிம்மதியில்லாமல் நீ இருப்பதால் அதை புரிந்து கொள்ளவும் மறுத்து கொண்டிருக்கிறாய். எதை நினைத்தும் பயப்படாதே, நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். எப்பொழுதுமே வாய்மையை கடைபிடிக்க கற்றுக்கொள். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற வாக்குறுதியை மனதில் ஏற்றுக்கொள். விசுவாசமும் பொறுமையும் நம்பிக்கையையும் அதிகமாக வைத்துக்கொள். நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் சோர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் துவண்டு போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய், அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, கஷ்டப்படாத மனிதனும் கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கடந்தேதான் தீர வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும்.
தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி நான் தருவேன். இமைப்பொழுது முன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் எல்லாம் உன்னை தேடி வரும். நான் அதை வர வைப்பேன். கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியத்தை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பு பெற்ற என் பொக்கிஷமே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று யோசி. உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும் தெளிவான சிந்தனையோடு
தெளிவான நீரைப் போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான் நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும்பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா, எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாம இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால் அவ்வளவுதானா, இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே இவ்வளவுதானா நம் பிரச்சனை என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டு சாயப்பாவின் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே உனக்கான புது வாழ்க்கையை வரவேற்க ஆயத்தமாகு. அப்பொழுதுதான் அதில் வரும் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும், புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க முடியும் திருப்திகரமாக. இப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக சுவைத்து விடலாம். உனக்கு வந்த பிரச்சனைகளையும் உனக்கு நடந்த நிகழ்வுகளையும் தீர்க்க முடியாத சோகங்களையும் எண்ணி எண்ணி மனம் வருந்துவதை விட பிரச்சனைகள் நமக்கு வந்ததா என்ற கேள்விக்குறியோடு நீயே உன் மனதை கேட்டுப்பார். ஏனென்றால் பிரச்சனைகளை விட மிக பெரியவர் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனிடம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கூறிவிடு. உன்னுடைய பிரச்சனைகள் கற்பூரம் போல கரைந்துவிடும். முடிந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனி வரப்போகும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு வந்த சோதனைகளும் கற்பூரம் போல கரைந்தே விடும்.
நமக்கு மட்டும் எப்பொழுதும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் மலை போல் குமிந்து கிடக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையே மலைத்து போய் பார்க்கிறாய். கவலைப்படாதே கண்மணியே, அந்த மலையை தவிடு பொடியாக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்பது உனக்கு தெரியுமல்லவா? அந்த மலை மேல் ஏறி உட்காரும் வல்லமையும் உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? பின் எதற்காக இப்படி உன் வாழ்க்கையை பார்த்து, உன் பிரச்சனைகளை பார்த்து, உன்னுடைய சோதனைகளை பார்த்து நீயே மலைத்து போய் நிற்கிறாய்? அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்கும் பொழுது தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி விட்டு அந்த பிரச்சனையிடமே சொல்லிப்பார், உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் தெரியுமா என்று கேள்வியை அந்த பிரச்சனைகளிடம் கேட்டுப்பார். அப்பொழுது வந்த கஷ்டம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு தெறித்து ஓடிவிடும். என்னை காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்க என் சாயப்பா இருக்கிறார், என்னை ஜெயிக்க வைக்க என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கு வந்த கஷ்டத்துக்கே சவால் விட்டு பார். பின்பு தெரியும் உன் கஷ்டம் எங்கு இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியாமலேயே போய்விடும். நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு ஆழ்ந்த தவம். எத்தனை அதிகமாக ஆழமாக நீ தவம் புரிகிறாயோ அத்தனை அதிகமாக வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். அள்ளி அள்ளி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த தவத்தை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் கைகளில் நீ எதிர்பார்க்காத, நீ எதிர்பாராத பல அற்புதங்களும் அதிசயங்களும் வரமாக உன் கைகளில் வந்து இருக்கும். பின் நீயே அதிசயித்து பார்ப்பாய் உன் சாயிநாதரை. ஓடி வந்து நன்றி சொல்லுவாய். சாயிநாதரின் காலடியில் விருளந்து சரணாகதி அடைவாய். சாயிநாதரை நான் எப்பொழுதும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து என் கைகளில் விழவும் இல்லை, என் வாழ்வில் நடக்கவும் இல்லை என்று உன் வாழ்வையே நீ சலித்து கொள்ளாதே. சாயப்பாவை வெறுமையோடு பார்க்காதே, கோபப்படாதே. உன் காத்திருப்புக்கான பலன்கள் இரட்டிப்பாகிக் கொண்டே இருக்கும். நீ எத்தனை நாள் காத்திருக்கிறாயோ, எத்தனை நாள் பொறுமையாக காத்திருக்காயோ அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய பலனும் இரட்டிப்பு மும்மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன் காத்திருப்புக்கான வழியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறது, ஆனால் எந்த மாற்றங்களும் என் வாழ்வில் நிகழவே இல்லை என்று நீ மனவேதனைப்படும் அந்த வழியும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காத்திருப்பதால் உனக்கு வரும் வேதனையும் வேதனையால் வரும் கண்ணீரின் வெப்பத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரின் ஈரம் என் காலடியை நனைத்து விட்டது. என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று என்னால் விளக்கவே முடியாது என் குழந்தையே. நான் மிக மன போராட்டத்தில் இருக்கிறேன். என் குழந்தை இப்படி என் காலடியில் வந்து அழும் பொழுது நான் எப்படி சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? என் மனம் படும் பாட்டை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது குழந்தையே. அனைத்தையும் விட்டுவிடு. உன் கர்மாவின் தாக்கத்தினால்தான், நீ பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களின் வேகத்தால் தான் இவ்வளவு நாள் கஷ்டத்தையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். அதனால் உன்னால் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய். காத்திருப்புக்கான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உனக்கான கடைசி இரவிது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன்னுடைய வேதனைகளுக்கான கடைசி இரவிது என்று நம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனையோடு இருந்து பார். உன் வாழ்க்கை பிரகாசமாவதை, முன்னேற்றம் அடைவதை, நீ வாழ்வில் ஜெயிக்கப் போவதை, பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போவதை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தும் அந்த நல்ல நேரம் நெருங்கி இருக்கிறது. என் பிள்ளைக்காக வேதனைப்படும் என் கண்மணிக்காக, கண்ணீர் சிந்தும் என் பிள்ளைக்காக நான் அனைத்தையும் செய்வேன், செய்து முடிப்பேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ எதிர்பாராத பல அதிசயங்களை நான் நிகழ்த்துவேன். புது வாழ்க்கையில் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருந்தது.
காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரண காரியத்தோடு தான் எல்லாம் நடக்கிறது. இறைவன் நடத்தி வைப்பார். இப்பொழுது அந்த பிரச்சனைக்கான முடிவு வந்துவிட்டது. உன் முன்னேற்றத்திற்கான வழி உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதோ நீ விரும்பிய அந்த வாழ்க்கையை உனக்காக கொடுக்க உன் சாயப்பாவும் ஆயத்தமாகிவிட்டேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உனக்கானது அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது.